ஷேய் சூரியன் கோர்ட்டு நீதிமன்றம் கோர்ட்டு இன்று நாளிலிருந்து கணக்கு ஒரு கணக்கு விட மாட்டேன். கணக்கு அவன் கையில் கடவுள் கையில் போயிடும். வெளியில் கைலாசத்தில் கன்னிமாருனா தமிழ்நாட்டுக்கார பேர் பூராமே தெரியும். தமிழ் வார்த்தை பேசானா அவனுக்கு பூரா தெரியும். சோடியோடு உட்காந்து சோடியோடு வெளியே போவே இல்லை. ஒவ்வொரு குடும்பம் கண்ணீர் கூத்தலுமா விட்டுருவான். பார்த்துக்கோ, ஒழுங்கா போ. சிவன் குடும்பம் ஆதியில் படைச்சான், சிவனே படைச்சான் மானிட பேகலை ஆணும் பெண்ணும். அப்பே 7 செம்மத்துக்கு முன்னாடி குடும்பமே அழிச்சியடா பாயி பேகலா. சிவன் குடும்பத்தை அழித்த முட்டா கூதிமனுகளா, அறிவியட்ட முட்டா கூதிமனுகளா. ஒரு செம்மத்துக்கு 700 வருஷம், 7 செம்மம் கஷ்டம் கருமாயப்பட்டு தான் இப்போ வந்து பிள்ளைய குடும்பத்தோடு உட்காந்து அப்படியே பூமியை அழிக்கானே அப்படிங்கிற வெறியில் பிள்ளைகளோட உட்காரணும். டக்குன்னு உட்காந்துட்டான். மானிடப்பே ஈ மாதிரி போகிறான். ஈ மாதிரி அழிக்கிறதுக்கு பேப்பரை கெட்டுக்கட்டாக வச்சு அழிக்கான். பார்க்க வேண்டாமா? கோர்ட்டு நீதிபதியை பூரா பார்க்கணும். எல்லாம் உன்னோட உட்காரணும். இவ்வளோ நாள் கணக்கு போட்டிருக்காரு. ஒரு நீதிமன்றத்திலேயாவது ஒரு ஜட்ஜி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் நீதிபதியை நீதிமான் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களாப்பா? ஒரு வார்த்தை பேசுனா டக்குன்னு என்னென்ன பாயிண்ட் கொடுக்கணுமோ பூரா அம்மமார்கள் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்து கணக்கு கணக்கு வந்துடும். அதனால தான் வர மாட்டேங்கிய. எவ்வளோ பெரிய குற்றம் மேலே குற்றம் உள்ளே ஏறிக்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் ஆன்லைனில் ஏற்றிக்கிட்டே இருக்கான் வழக்கறிஞர்கள் பூரா. கொண்டா நாங்கள் வச்சு சாப்பிடணும், நாங்கள் சந்தோஷம். பாயிப்பே வெளியில் அழிக்கான். இவன் ஏற்ற வேண்டியது வெளியில் அழிக்கான். என்னப்பா தண்டனை இல்லாமல் அழிக்கான். அதான் நீதி நியாயம் தர்மம். அவன் தான் நீதி நியாயம் தர்மங்கிறது முதல்ல மானிட பேலை படைத்தவொடனே கணக்கு விட்ட உடனே நீதி சொல்லுவான். நீதியாக போகணும், நியாயமாக போகணும். அநியாயப்பட்டனா கொன்றுவேன் அப்படிமா ஈஸ்வரனை. புரிஞ்சுக்கப்பா. குடும்பம் உட்கார்ந்ததுக்கே இவ்வளவு தத்தளிக்க விட்டேனா அப்போ 7 செம்மத்துக்கு முன்னாடி எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பிய மானிட பிறவி. என்னப்பா நந்தி கண் கலங்குத கண்ணீர் விடுத நீ கண்ணீர் விட வைக்கிறதுக்கு மானிடப்பை எவ்வளோ சேட்டை பண்ணதான் பார்த்தியா? கைலாசத்தில் அத்தனை வரம் வாங்கின தண்டனைக்கு உள்ள சாமி பூரா உள்ளே உட்கார வச்சுருக்கான் கடவுள். அதுகளுக்கு பாதுகாப்பு ஒரு மயிரும் தேவையில்லை. இவன் விட்டு என்ன தேவை? அது இராணுவம் வந்து நிற்பான் உள்ளே சுற்றி. எல்லா சாமிக்கும் உள்ளே இருக்கிற அத்தனை வேத்துக்கு பூராமே கடவுளுக்கே பாதுகாப்பு நிற்பான் வானர படைகள். எல்லாம் தப்பு இல்லை. பூமியில் இறங்கியிருக்கான். இறங்கி திரையுலோகத்தில் போகிற முழிச்சு பார்க்கான். தெரியலையா? ஒவ்வொரு ஏரியா முழிச்சு பார்க்கான். போக அந்தந்த ஏரியா பூரா பார்ப்பான். அதான் திரையுலோகத்தில் போய்கிட்டு இருக்கான். இடத்த பூரா அழித்து வச்சுருக்கான். ஒவ்வொருத்தன் சமீன் கணக்கில் கிடக்கிறவன கொண்ட நரம்ப அத்து போடுவான். செருப்பு விளக்க மாற்ற செருப்புட்டு அடிக்கணும்னு இருக்கான். எல்லாம் நிறையா கிடக்கான். ஏண்டா இடம் வந்து கிடஞ்சாங்க பூரா விற்று தின்னு எல்லாம் எழுதி கொடுத்து நாசம் பண்ணிட்டான். பூரா சமீன் கணக்கில் இருக்கிறவன் பூரா மன்னராட்சியிலேருந்து பொட்டையில் மேய்ஞ்சி பொட்டையை அடித்து பொம்பளையில் அடித்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். சும்மா அப்படி ஓலைச்சோட்டில் எழுதி கொடுத்தான். பொம்பளையில் அடித்து மன்னராட்சியில். இந்த சமீன் கணக்கில் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். பொட்டையில் பூரா அடித்து விதைப்பாடுன்னு எழுதி கொடுத்துருக்கான். சேத்தூர் ஜமீன்லேருந்து வரும்டா. சிவையர் ஜமீன் வரும், புரியுதா? நெக்கடஞ்சல் அங்கே வரும், கைத்தார் வரும், ராமநாதபுரத்துலேயும் வரும், கமுதியில் வரும்டா, தேனியில் வரும்டா. அம்முட்டு கூமுட்டை குய்மன் பூரா எழுதி கொடுத்துட்டு போயிட்டான்டா. நாசமாக போகிறான் முட்டா குய்மனா. பொட்டையில் பூரா பார்த்து முட்டா குய்மனடா. கணக்கு போட்டாச்சு. கோர்ட்டு நீதிமன்றத்திலேருந்து நீதிபதியை வந்து கேட்க பாரு. டைம் இல்லை அப்படிங்காரு. சொல்லிட்டான் ஈஸ்வரன், சொல்லிட்டான். என் நண்பன் சொல்லிட்டான் டைம் இல்லை, ஆடுதான் அப்படிங்க. ஆடுதான் அடுத்து அழிக்கிறதுக்கு ஆடுதான். இவனுக்கு பூரா தமிழ்நாட்டில் கிடக்கிற அத்தனை அரசியல்வாதியும் 7 செம்ம அழித்த முட்டா கூதிமனுங்க. அப்படியே நாக்கில் அப்படியே பவளம் மாதிரி வச்சு பேசுவான். நாக்கு
கல் சூடு குண்டியில் வச்சு தூக்கி செயலரில் தூக்கி போடுற கணக்கு 8/7 இருக்குடா. இன்றைக்கி சுதந்திர நாளா? உனக்கு சுதந்திரம் கிடையாதா? உனக்கு கல் சூடு அரசியல்வாதிக்கு குண்டியில் பழுக்க வச்சு புடுக்கில் அதுவும் பழுத்து போவோம். அப்படியே செயலரில் தூக்கி ஏற்றுவான். புரியுதா? பூமியில் உட்காந்துட்டான். ஒழுங்கா போ. ஒழுங்கா கணக்குகளை ஒப்படைக்கப்பார். தப்பு செஞ்ச கணக்கில் தண்டனை வாங்கிட்டு ஓடி போயிரு அரசியல்வாதி. 10,000 கோடி எல்லாம் அனைத்தும் பூமி விவசாயத்தை கொடுத்தா பூரா விவசாயத்தை அழிச்சு வச்சுருக்கான். எந்தடா திம்பியா? விவசாயம் தாண்டா உயிர் வாழ்வதற்கு மாண்ட பேரில் கொடுத்துருக்கு. முதல் கணக்கு ஆடு மாடு கோழி பறவையெல்லாம் இப்போ இறை பிறக்கும். அதுகளுக்கு இறை இல்லாமல் இடத்த பூரா மூடிட்டு வரான். கொட்டில் பார்க்காண்டாமா? அதுவும் ஜீவன், உயிர் ஜீவன். அதுக்கு சாப்பாடு உணவு பூமியில் வேணும். பூரா எந்திரிச்சோடனே நாக்கில் கொட்டு மேலே அடித்து பார்க்கான். சாப்பாட்டு உணவு பறவை பூரா வந்து கேட்கு கடவுள்கிட்ட. முட்டாப்பேக முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்காப்பா. கோர்ட்டில் புரிஞ்சிக்கோ. சூரியன் வந்து கொண்டே இருக்கிறேன். கணக்கு கம்ப்யூட்டர் கணக்கில் தோண்டி எடுக்க பூரா தோசைக்கல் வச்சு அப்படியே தூக்கி செயலரில் தூக்கி போட்டு வள்ளி சலம் கோர்த்து புழுத்து போய் புழு வரித்து மோந்து பார்த்துக்கோடா. அப்படி கணக்கு உள்ள 8/7 ஓலைச்சோடில் இருக்குது. முக்கால் சத்தியம்.